பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தரமுயர்த்தவும் நவீன உபகரணங்கள் வாங்கிடவும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது. இந்த மருத்துவமனையில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மூளைத்திறன் குறைந்த குழந்தைகளுக்கு நவீன சிகிச்சையை மருத்துவர்கள் அளித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரைச் சேர்ந்த 10 குழந்தைகளுக்கு நவீன சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தினமும் பொடிப்பிங்கிரிதல், நசியம், தப்பளம் உள்ளிட்ட பல சிகிச்சை முறைகள் கொடுக்கப்படுகிறது. இதனால் குழந்தைகள் குணமடைந்து வருவதாக பெற்றோர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சாத்தூரில் ஒரு சிறப்பு முகாம் போட்டாங்க. அந்த சிறப்பு முகாமில் வச்சு பையனை கவனித்த பிறகு நான் இங்கே சேர்ந்து இப்போ 1 வாரம் தான் ஆகுது. அந்த 1 வாரத்தில் அவனுக்கு பொடி மசாஜ் பண்ணாங்க. பண்ண பிறகு இந்த பையனுடைய வளர்ச்சி ஒரு நல்ல இருந்தது. இது மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால மக்களின் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாளையங்கோட்டையில் சித்த மருத்துவமனைக்கு வந்த பிறகு தான் என் மகனுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிது. என் பையன் பேசாமல் இருக்க இப்போ நல்லா வாய் பேசுகிறான். பாலா சித்த மருத்துவமனைக்கு வந்த பிறகு நல்ல ட்ரீட்மெண்ட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கி நல்லா நடக்க செய்கிறான். இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க. நல்லபடியாக சிகிச்சை நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் முதல்வர் அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். மூலிகை சிகிச்சை மட்டுமின்றி குழந்தைகளுக்கு நடைபயிற்சி, பேச்சு பயிற்சி உள்ளிட்டவைகளும் அளிக்கப்படுவதால் குழந்தைகளின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசு தரமான சிகிச்சை அளிக்க பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டதன் காரணமாக சித்த மருத்துவத்தில் தமிழகம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பட்டமளிப்பு சுதந்திர மருத்துவத்துறையில் இந்த மூளை வளர்ச்சி குறைந்த குழந்தைகளுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம். ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பொடி திமிர்தல், தப்பளம், நசியம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நடக்க முடியாத குழந்தைங்க நடந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு பயிற்சி, எழுத்து பயிற்சி இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. குழந்தைங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது. அந்த அடிப்படையில் தமிழக அரசு மாண்புமிகு மக்களின் முதல்வர் அம்மாவுடைய ஆட்சியில் ஏற்கனவே பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு 500 ரூபா நிதி ஒதுக்கியிருந்தாங்க. இந்த சிகிச்சை நம்ம ஒரு 2 ஸ்டெப்பு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 21 நாள், அடுத்த ஒரு 21 நாள் தன்னுடைய வேலையை தானே செய்கிற அளவுக்கு நம்மளுடைய சிகிச்சை தெளிவாக செய்யலாம். புதுக்கோட்டை